நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி திமுக தோழமை கட்சி நிர்வாகிகள் கூட்டம் உதகை ஜெம் பார்க் ஹோட்டல் கூட்ட அரங்கில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமையில் கழக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக், அரசு தலைமை கொறடா மாண்புமிகு க ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடந்த 50 ஆண்டு காலமாக பிரிவு 17 எனப்படும் ஜென்மம் நிலம் பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி, பட்டா, மின்சாரம் போன்ற எந்த ஒரு வசதியும் செய்து தர முடியாத நிலை உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்பிரச்சினை குறித்து தனி கவனம் செலுத்தி கடந்த 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தலைமை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தி பிரிவு 17 ஜென்மம் நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு மின்சாரம், சாலை, குடிநீர், பட்டா உட்பட மக்கள் வாழ தேவையான வசதிகளை செய்து தர உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்து மக்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட அரசு அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆ ராசா கூறினார். கூட்டத்தில் துணை செயலாளர் ரவிக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன், மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார், நகர செயலாளர் ஜார்ஜ், சிபிஎம் மூத்த தலைவர் வாசு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கோசி பேபி, சிபிஐ முகமது கனி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சகாதேவன், மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் அனீஃபா ஆகியோர் கலந்து கொண்டனர். நமக்கு தெளிவாக சட்டம் இருக்கிற போது நாம் ஏன் கொடுத்தா என்னன்னு இருக்காது. அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார், மீண்டும் பரிசீலிப்போம் என்று சொன்னார். ஆக இவ்வளவு செய்ததற்கு பிறகு மாண்பு முதலமைச்சரிடத்தில் நான் இதை கொண்டு சென்ற நேரத்தில் இது மிக முக்கியமான பிரச்சனை, நிச்சயமாக தலைமை செயலகத்தில் நாடாளுமன்றம் முடிந்த பிறகு வாருங்கள், நாம் விவாதிப்போம் என்று சொல்லி எல்லா அதிகாரிகளுக்கும் அவரே. The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.